செய்தி வருகிற பொழுது நீ துடிக்கலையே. எஸ் எம் கிருஷ்ணாவுக்கு கடிதம் எழுதுகிறான். எஸ் எம் கிருஷ்ணாவுக்கு எழுதுகிற கடிதம் எல்லாம் சரோஜா தேவிக்கு போய் சேருகிறது. அவன் இந்தியாவுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர். எஸ் எம் கிருஷ்ணா ராஜபக்சேயை சந்தித்து விட்டு வந்ததற்கு பிறகுதான் தேசிய கீதத்தை இலங்கையில் தமிழில் பாடுவதற்கு அனுமதி இல்லை என்று ராஜபக்சே இன்றைக்கு அகிலத்துக்கு அறிவிச்சிருக்கான். கலைஞர் நீ கண்டனம் தெரிவிச்சிருக்கானா? ஏன் கண்டனம் தெரிவிக்கிற? அன்னைக்கு ஒரு லெட்டர் போடு. லெட்டர் போடுறதுல மண்ண போஸ்ட் ஆபீஸ் அவனை நம்பிதான் திறக்கிறான். டெய்லி ஒரு லெட்டர் சோனியா காந்திக்கு மன்மோகன் சிங்குக்கும் போட்டுருவான். இந்த லெட்டர் அவன் படிப்பான். யார்? மன்மோகன் சிங். அவன் இந்த ஜப்பான்ல தயாரிக்கக்கூடிய ரோபோக்களுக்கு அவன் தான் ரோல் மாடல். அவனுக்கு தமிழ் தெரியாது, இவனுக்கு இங்கிலீஷ் தெரியாது. இவன் இந்த லெட்டர் எடுத்துட்டு சோனியா காந்தி கிட்ட போய் கேட்பான். தமிழ்நாடு முதலமைச்சர் லெட்டர் எழுதியிருக்காரு, என்ன செய்யணும்? ஒண்ணு செய்யணும், அவருக்கு ஏதாவது பிரச்சனை அவரே நேரில் வருவார். லெட்டர் எல்லாம் தூரம் போட்டுட்டாலாம். நேர போயிட்டாரு. மூன்றாவது தமிழீழ போர் கொண்ட காலம். விருதுநகர் களத்தில் என் தலைவன் வைகோ வீழ்த்தப்பட்ட நேரம். உலகெங்கும் வாழக்கூடிய தமிழர்களின் உரிமை குரலாய் நாடாளுமன்றத்தின் அத்தாடி மண்டபத்தில் வெசுவியர் செறிவலையாய் வெடித்து சிதறினானே என் தலைவன் கொத்தவன் வைகோ. அவன் விருதுநகர் களத்திலே வீழ்த்தப்பட்ட இருண்ட காலம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? கடந்தமே நான் பாலிட்டிக்ஸே பேச விரும்பல. மே திங்கள் 13ஆம் தேதி 16ஆம் தேதி வாக்குப்பதிவு, 13ஆம் தேதி தேர்தல் முடிவு, வாக்குப்பதிவு. வைகோ விருதுநகர் தொகுதியின் வேட்பாளர். ஒரு வேட்பாளர் என்ற நிலையில் வாக்குச்சாவடிகளை எல்லாம் பார்த்துவிட்டு களைத்து போய் இதயம் கனத்து போய் நடப்பதற்கு உரிய வலிமை கூட வைகோ இழந்து 1000 கவலைகளை சுமந்து கொண்டு அவர் முகத்தை அப்போது பார்த்த நான் சொன்னேன், நாம் வெற்றி பெற மாட்டோம் என்று. அவர் காரில் ஏறுகிறார். ஒரு தொலைபேசி மணி 5:05 அலறுகிறது. வைகோ பேசுகிறேன் என்கிறார். அண்ணா, நான் தமிழ் ஈழத்திலிருந்து நடேசன் பேசுகிறேன். அண்ணா, வாக்குப்பதிவு முடிந்து விட்டது அண்ணா என்கிறார் அவர். முடிந்து விட்டது. வேட்பாளர் என்ற நிலையில் வாக்குச்சாவடிகளை பார்வையிட்டு விட்டு நான் இப்போதுதான் என் கலிங்கப்பேட்டு வீட்டுக்கு போகிறேன். ஜெயிச்சிருவீங்களா அண்ணான்னு கேட்கிறார் நடேசன். என் தலைவன் சொன்னான், ஜனநாயக போர்க்களத்தில் வெற்றி தோல்வி அதை தீர்மானிக்கிறவர்கள் வாக்காளர்கள். நான் வேட்பாளர். வாக்குகள் கேட்டிருக்கிறோம். எல்லோருடைய வாசலிலும் போய் எங்கள் தோழர்கள் பிச்சை கேட்பதை போல வாக்கு கேட்டிருக்கிறார்கள். எப்படி இருக்கும் முடிவென்று நான் எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. 18ஆம் தேதி தேர்தல் முடிவு. மே 18 தேர்தல் முடிவு, 16 தேர்தல் முடிவு. அன்றைக்குத்தான் தெரிந்து விடுமே. அதுவரைக்கும் அமைதி காப்போம், நலம்தானே நடேசன் என்கிறார். அதற்கு அவர் சொன்னார், அண்ணா அண்ணா, நீங்க ஜெயிச்சா நாங்க ஜெயிச்சிருவோம்னா. அவன் வாயிலிருந்து வந்த கடைசி வார்த்தை, நீங்க ஜெயிச்சா நாங்க ஜெயிச்சிருவோம்னா. மே 16ஆம் தேதி வைகோ வீழ்த்தப்பட்டார். கொஞ்சம் பேசாம இருக்க, தூக்கி அப்புறம் போடுங்க. மே 16ஆம் தேதி வைகோ வீழ்த்தப்பட்டார் என்ற சீர செய்தி வந்து சேர்ந்தது. 18ஆம் தேதி என்ன நடந்தது? என்ன நடந்தது தோழர்களே? வைகோ வீழ்த்தப்பட்டார் செய்தி 1 மணிக்கு வந்தது. 16ஆம் தேதி 4 மணிக்கு அடுத்த செய்தி தமிழ் ஈழத்தில் இருந்து வந்தது. தமிழ் ஈழத்தின் தூதுவன் நடேசன் கொல்லப்பட்டார். நடுக்காட்டில் கொல்லப்பட்டான்.
எகிப்தின் தலைநகர் கைரோவுக்கு சென்ற